வெளிநாட்டில் வேலை பார்க்குற தமிழ்நாடு நர்சஸ்க்கு இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம வெளிநாட்டில் இங்கே உள்ள நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க போகும்போது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதை இப்போ நம்ம ஆன்லைனில் பார்க்க போகும்போது இன்ஆக்டிவாக இருக்கும். அது நிறைய பேருக்கு என்ன கேள்வியாக இருக்குன்னா, நம்ம ஆக்டிவாக வச்சுருக்கணுமா, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலை நம்ம ரெனியூவல் பண்ணணுமா, ஏன்னா எவ்ரி 5 years நம்ம ரெனியூவல் பண்ணணும், ஸோ அதை நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க, ஏன்னா அது இன்ஆக்டிவாக இருக்குது, ஐயோ நம்ம திருப்பி போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, நம்மளால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த கேள்விக்குறிக்கு பதில் தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஊருக்கு வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் அண்ணன் தமிழா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூகேயில் உள்ள நர்சிங் லைஃப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்குற நர்சஸ் அவங்களோட பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சில், அதாவது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவாக வச்சுருக்கணுமா வேண்டாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்க போகும்போது என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டில் நான் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் படித்தது கர்நாடகாவில். ஸோ நான் கர்நாடகாலேருந்து NOC வாங்கி நான் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண போகும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கொடுங்க, அதுக்கப்புறம் எங்கே வேலை பார்க்குறீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் யூகேக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்க போகும்போது கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமோ அங்கே தான் நம்ம வேலை பார்க்க முடியும். சப்போஸ் நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறோன்னா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். நம்ம கர்நாடகாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறது இல்லீகல். ஆக்சுவலாக அது இல்லீகல் தான். ஸோ அதை நீங்கள் சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த ஸ்டேட்டில் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதுதான் லீகல். ஸோ இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னென்னா, எனக்குமே என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களோட தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் ஆன்லைனில் போய்ட்டு அவங்க பழைய நம்பரை போட்டு அவங்க செக் பண்ணுறாங்க, அது இன்ஆக்டிவ்னு வருது. ஏன்னா எவ்ரி 5 years தமிழ்நாட்டில் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ரெனியூவல் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்க முடியும். பட் நம்ம வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், இப்போவும் அதை ஆக்டிவாக வச்சுருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் நான் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் வெப்சைட்லேயே போய் அவங்க மெயிலுக்கு நான் இமெயில் அனுப்பிச்சேன். பட் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் அதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண போகும்போது எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவங்களோட ஹோம் பேஜ்லேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன போல் நிறைய பேர் அவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க போல். ஸோ அதனால் அவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு PDFல அவங்க என்ன இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அவங்க வெப்சைட்லேயே நம்ம போய் பார்ப்போம். நீங்கள் கூகுள்லையோ இல்லை சஃபாரிலையோ போயிட்டு தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில்னு அடிங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள வெப்சைட் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இங்கே இன்டர்நெட் ரொம்ப இன்றைக்கி ஸ்லோவாக இருக்குங்க, அதனால் கொஞ்சம் டிலே ஆகும், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலோட ஹோம் பேஜ். இது அஃபிஷியல் வெப்சைட். இதில் நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சர்க்குலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ஒன்றா அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. பட் நம்ம அதை வியூ ஆல் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்க ஏதாவது சர்க்குலர் போட்டிருந்தாங்கன்னா அந்த நியூ ஆப்ஷன் காமிக்குது. பட் நம்ம பார்க்கலாம் எந்த இடத்துல இந்த வெளிநாட்டு வேலை பார்க்குற நர்சஸ் பற்றி போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பேஜில் இல்லை, செகண்ட் பேஜ் போகலாம். இப்போ நீங்கள் செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நர்சிங் அட்டென்ஷன் இங்கே போட்டிருக்காங்களே, நர்சஸ் ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியா வித் TNNMCS ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் லைசன்ஸ் நீட் நாட் ரெனியூ இன் TNNMS ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லி போட்டிருக்கு. இது நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா அவங்க ஒரு PDF ஃபார்மில் அவங்களோட ரெஜிஸ்ட்ரார் சிக்னேச்சரோட இங்கே நம்மளுக்கு ஒரு PDF ஃபார்மேட் வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் அவங்களோட வெப்சைட்டில் ஒரு PDF ஃபார்மேட்டு, இவங்க ரெஜிஸ்ட்ரார். இது எப்போ பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் மாதமே இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாங்க.
பட் அது நிறைய பேர் நம்ம போய் பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு அதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நர்சஸ் ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியா வித் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் லைசன்ஸ். Nurses migrated from Tamil Nadu with Tamil Nadu Nurses and Midwifery Council registration or license are frequently approaching this council from abroad to keep their registration or license active under TNNMC. அதாவது நம்மளை போலேயே நிறைய பேர் அவங்களுக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் தம்பி நான் எல்லாருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியாது, அதனால் பொதுவாக நான் போடுறேன், நீங்கள் வாசிச்சுக்கோங்க அப்படி சொல்லி இந்த ஒரு லெட்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோல்டிங் 2 லைசன்ஸ் அட் சேம் டைம் இஸ் இல்லீகல். இது வந்து நான் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வெவ்வேறு ஸ்டேட்டில் நீங்கள் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சாலுமே அது இல்லீகல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுவே நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம 2 நர்சிங் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தா அது அப்படி என்ன சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே இல்லீகல் தான். ஹென்ஸ் ஹியர்பை வி அட்வைஸ் த நர்சஸ் மூவ் வித் ஃபாரின் வெரிஃபிகேஷன் ஃப்ரம் TNNMC and went abroad need not to renew. Keep this registration license active in TNNMC India. And you are advised while you come back to settle in India, can produce your exit visa copy and resignation letter from the organizations for reinstate your registration or license at TNNMC, Tamil Nadu, India. ஸோ வித் க்ரீன் சிக்னேச்சர். அதாவது நிறைய பேருக்கு ஒரு பயம் என்னென்னா, திருப்பி நம்ம இந்தியாவுக்கு போகும்போது இல்லாட்டி தமிழ்நாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னா இப்போ இன்ஆக்டிவாக இருக்கிற அக்கௌண்ட் வந்து திருப்பி எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கேள்வி அதுதான். பட் அதுக்கான தெளிவான ரிப்ளை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம அரப் கண்ட்ரிஸோ UAEயில் போய் வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த விசா காப்பி, எக்ஸிட் விசா காப்பி வந்து வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் யூரோப் கண்ட்ரீஸில் வேறு ஏதாவது கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லெட்டர் மாதிரி நம்ம இங்கே உள்ள ஆர்கனைசேஷனோ இல்லை இங்கே உள்ள நர்சிங் கவுன்சிலேருந்து நம்ம வாங்கிட்டு நம்ம அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. திருப்பி நம்ம போய் சேர போகும்போது ஏதாவது பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதுவும் போல் இந்த வீடியோவில் நான் கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் வந்து நீங்கள் ஆக்டிவ் மெம்பராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சப்போஸ் அது இன்ஆக்டிவாக இருந்தால் கவலைப்படாதீங்க. நீங்கள் எங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அங்கே உள்ள நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகி ஆக்டிவாக இருந்தீங்கனாலே நீங்கள் சேஃப் தான். சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகாமல் வேலை பார்த்தா தான் ப்ராப்ளம். நீங்கள் 2 ஸ்டேட்டோ இல்லை 2 கண்ட்ரியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதுவுமே இல்லீகல் தான். இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கீங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் திருப்பி போய் இந்தியாவில் போய் வேலை பார்க்கணுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் திருப்பி போகும்போது உங்களோட எக்ஸிட் விசா காப்பியோ இல்லை ரெசிக்னேஷன் லெட்டரோ நம்ம வந்து போய் கொடுத்தாலே அவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இதுதான் தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். சப்போஸ் வெளிநாட்டில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஆக்டிவாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வெளிநாட்டில் வேலை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது நர்சஸாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அவங்க பயப்படாமலும் இருப்பாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அண்ணன் தமிழா. வணக்கம்.